செவ்வாய் திசையில் சனி புத்தி போட்டு பாடாப்படுத்துது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு, காவல்துறையால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ராகு திசையில் கேது புத்தி, வியாபாரமே சரியில்லை, வீட்லேயும் நிலைமை சரியில்லை. இந்த மாதிரி தசாபுக்திகள், நவகிரகங்கள் தான் நம்மை ஆட்டி படைக்குது. ஆனால் அந்த கிரக தசாபுக்திகள் சிலதெல்லாம் எதிர்மாறாகவே இருக்கும். சூரிய திசையில் சந்திர புத்தி ஒன்றும் சுகப்படாது. இந்த மாதிரி சில கிரக திசைகளுக்கு சில கிரகங்கள் எதிராக இருக்கும். இந்த மாதிரி நவகிரகங்களால், தசாபுக்திகளால், அந்தரங்களால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பித்ரு தோஷம், முன்னோர்கள் செய்த சில தவறுகள், அல்லது முன் ஜென்மத்தில் நாம் செய்த சில தவறுகள், பாவங்கள், இதெல்லாம் தாங்க. அப்போது முன்ஜென்ம வினைகள், பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், அல்லது அவங்க விட்ட சாபங்கள், பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இப்படி இதெல்லாம் தான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்குது. இது எல்லாம் முழுசாக விலகி நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான கோவில் இருக்குதுங்க. அதே மாதிரி நவகிரகங்கள்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குதுங்க. இந்த கோவில் இருக்கிற ஊர் பழூர் அப்படிங்கிற ஊருங்க. அதான் பழூர் அப்படிங்கிற ஊர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து கரூர் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் பழூர் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயம், ஸ்ரீ சிவாலயம் இங்கே அமைஞ்சிருக்குங்க. இங்கே அம்பாள் ஸ்ரீ விஷாலாட்சியாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இது அடிப்படையில் இங்கே சிவன், அம்பாள் எல்லாமே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த கோவில் 1800 ஆண்டுகளுக்கு பழமையானது. இப்போ பாண்டிய மன்னன் கட்டினது, சோழ மன்னன் கட்டினதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க புதுப்பிச்சது தான், கட்டினது கிடையாது. கோவில் உருவானது 2000 வருஷம், 2500 வருஷம், 3000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில்கள்லாம் நம்முடைய நாட்டில் அதிகமாக இருக்குது. வந்தவங்க வழி வழியாக ஆண்ட மன்னர்கள் அதை எடுப்பித்து அதை புதுப்பித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோவிலாக இருக்குதுங்க. இது சோழர்களாலும் இது பாதிக்கப்படல, பாண்டிய மன்னர்களாலும் பாதிக்கப்படாத ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நவகிரகங்கள் தங்களுடைய ஆயுதங்களோடு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு ஆயுதம் இருக்குது. அது மாதிரி நவகிரகங்கள் ஆயுதங்களோடு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நவகிரகங்களுடைய அந்த சூட்சும மந்திரங்கள், சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே நவகிரகங்களுக்கு கீழே பதிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு கீழே 12 ராசிகள் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த கோளாறு இருந்தாலும் சரி, எந்த தசாபுக்தி இருந்தாலும் சரி, 5க்குரிய கிரகம் 6க்கு போயிடுச்சு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த மாதிரி எந்த குழப்பம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போகலாம். ஏன்னா இங்கே நவகிரகங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த கோவிலை சிவன் கோவில் சொல்கிறதில்ல, நவகிரக கோவில், நவகிரக ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தான் இந்த கோவிலை சொல்கிறாங்க. சிவாலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அப்படிங்களான்னு முழிக்கிறாங்க. ஏன்னா நவகிரகங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சனிக்கிழமையில் இங்கே மிகப்பெரிய கூட்டம் கூடுது. நவகிரகங்களை வழிபடுறதுக்காக மிகப்பெரிய கூட்டமெல்லாம் இங்கே கூடுது. நவகிரக தோஷங்கள், ஜாதக தோஷம் எது இருந்தாலும், பித்திரு தோஷம் எது இருந்தாலும் இங்கே நீங்கள் போய் வாங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் சேரும். இது ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கிறதுனால போயிட்டு வரலாங்க. அதனால் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கரூர் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழூர் ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை சென்று வழிபடுவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.